வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய வாழ்க்கையில் தான் நேரடியாக சந்தித்த ஒரு சம்பவத்தை தான் எழுதிய நூலில் சொல்லியிருக்காரு. அந்த சம்பவம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்க போகுது. அந்த பெண் தேவாலயத்தில் இப்போது நின்று கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பக்கத்தில் அவள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் வாலிபன் அதற்கான ஆடைகளுடன் இருக்கான். அப்படிங்களா, பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். மணமகன், இவன் மணமகன், அவள் மணமகள். திருமணம் நடக்கணும். பாதிரியார் இதுக்காகவே வந்துட்டார். இவங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக. இவங்களுடைய உறவினர்கள் இவங்கெல்லாம் கூட வந்தாச்சு இந்த திருமண காட்சியை பார்ப்பதற்காக. ஆனால் மணமகன் இப்போ மது அருந்திய நிலையில் போதையில் இருக்கான். அவனால் மணமகனால் நிற்கவே முடியல. அவன் துவண்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கான். இவன் அவனை இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கா, கீழே விழாத அளவுக்கு. அவன் போதையில் நெளிகிறான், வளையிறான். கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா தரையில் விழுந்து படுத்துருவான். இதுதான் நிலைமை. இப்படிப்பட்ட நிலையில் அவன் இருக்கிறான். மதுவின் போதையில் சிக்கி இந்த மணமகன் இருக்கிறான் அப்படின்றது பாதிரியாருக்கும் தெரியும். இதில் என்ன பிரச்சனைனா, அந்த மணமகன் இருக்கான்ல, அவனை பாதிரியாருக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு மொடா குடியன் அப்படின்ற மாதிரி அவருக்கு நல்லா தெரியும். இவன் ஒரு தண்ணி கேஸு, 24 ஹவர்ஸு சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பையன் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அவனை கூப்பிட்டு பல தடவை அவர் அட்வைஸ் கூட பண்ணிட்டாரு. இங்கே பார்ப்பா, என்னப்பா இது இப்படி இருக்க, எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டே கிடக்குற, எப்போவுமே மதுவின் போதையில் கிடக்குற, எப்போவுமே போதை இல்லாமல் நீ இருக்கவே மாட்டியா, எப்போ பார்த்தாலும் குடிகார பயிலாகவே இருக்கேடா, ஏண்டா நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஒரு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கடா, உனக்குன்னு திருமணம் ஆக போகுது, இப்படிலாம் பண்ண அப்படின்னா நாளைக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது, நீ மனம் செய்ய போகின்ற அந்த பொண்ணை நீ எப்படிடா சந்தோஷமாக வைப்ப, நீ இது மாதிரி குடிகார பயிலாகவே இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு நரக வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கும்டா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற வேண்டாமாடா தம்பி, இதெல்லாம் நீ போதுண்டா, இதுக்கு முன்னாடி நீ தனியாளாக இருந்தால் சரி, இதெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு நம்ம பண்ணிக்கிட்டு கிடந்தால் உனக்கு கண்ட்ரோல் பண்ணுறக்கு ஆள் கிடையாது, உனக்கு அறிவுரை சொல்கிறக்கு ஆள் கிடையாது, ப்ராப்பரான அப்பா அம்மா யாருமே இல்லாதனால நீ ஒரு தருதலை பயிலாகவே இதுவரை வாழ்ந்துட்ட, நான் சொல்கிறேன் கேளு, உடனடியாக அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுரு, தண்ணியெல்லாம் அடிக்காத, ஒழுங்காக நல்ல மனிதனாக வாழ்கிறதுக்கு வழியை பாரு, உழைச்சி வாழணும்னு உன்னை நம்பி வரக்கூடிய அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு வழியை பாரு, நீ தண்ணி அடிக்கிறத விட்டுட்ட அப்படின்னா முதல்ல உலகத்திலே சந்தோஷப்படக்கூடிய ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படின்ற பேட்டர்ன்லாம் அவர் பல தடவை சொல்லிட்டார். அப்போ பாதிரியாரே அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறாரு, நீ இந்த பையனை கூட்டு போயிட்டு போதை இதெல்லாம் தெளியட்டும், தெளிஞ்சு எப்போ போதை தெளியுதோ, தண்ணியே அடிக்காமல் இவன் சுய நினைவோடு எப்போ இருக்கானோ அப்போ கூப்பிட்டு வாமா, அப்போ கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாதிரியார் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, என்னங்க இது இப்படி பேசுனீங்கன்னா இப்படி, போதை தெளிஞ்சாச்சு அப்படின்னா இந்த திருமணமே நடக்காதுன்றா அவ. என்னம்மா இது, போதை தெளிஞ்சாச்சுன்னா திருமணமே நடக்காதா, இந்த போதையிலேயே இவர் இருக்கிறதுனால தாங்க என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கே இவர் சம்மதிச்சிருக்காரு, போதை தெளிஞ்சாச்சுன்னு சொன்னால் இந்த திருமணமெல்லாம் எதுக்கு கல்யாணம், இவளை கல்யாணம் பண்ண போய்ட்டு இவளையும் போய் காப்பாற்றணுமா, இவளுக்காக நம்ம உழைக்கணுமா, இவளுக்காக நம்ம கஷ்டப்படணுமா, இவளுக்காக நம்ம வேலைக்கு போகணுமா, இவளுக்காக பணத்தை சம்பாதிச்சுட்டு இவள் கையில் விழுந்து கொடுக்கணுமா, இவளுக்கு ஒரு வீடு பார்த்து வைக்கணுமா, வீட்டுக்கு பொருள்கள்லாம் வாங்கி வைக்கணுமா, இவளுக்கு புடவைலாம் வாங்கி கொடுக்கணுமா, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணுமா, இவளுக்கு நகை நட்டுலாம் வாங்கி கொடுக்கணுமா, இது தேவையா இது, நம்ம ராஜா மாதிரி ஒரே ஆளாக தனி மனிதனாக வாழ்ந்துட்டு போகிறது இப்படி, இவளை காப்பாற்றி அப்புறம் நாளைக்கு கூட குடும்ப வாழ்க்கை நடத்தி இதில் குழந்தை பிறந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றி குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி குழந்தைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து குழந்தைகளை வளர்க்குறதுக்கு படாத பாடுபட்டு இதெல்லாம் தேவையாயுது அப்படின்னு நினச்சிட்டு கல்யாணமே வேண்டான்னு சொல்லி டாட்டா காமிச்சு போயிடுவார். இவர் ஃபுல் டைட்டில் இருக்கார். ஃபுல் டைட்டில் இருக்கிறதுனால தான் நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இவர் வந்திருக்காரு. வா சர்ச்சுக்கு போவோம், பாதிரியார் அங்கே இருக்கார், அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, இத்தனை மணிக்கு என்னை கூப்பிட்டு வர சொன்னார், வா போவோம், போயிட்டு நம்ம 2 பேரும் இன்றைக்கி புருஷன் பொண்டாட்டி ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சி அவர் தயார் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் அவருக்கு போதை இல்லாத நிலை எப்போ வருதோ அந்த டைமில் நீங்கள் அவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்ற. அவர் வரவே மாட்டார். எதுக்கு மணமகள், எதுக்கு திருமணம், எதற்கு குடும்ப வாழ்க்கை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு என்னை விட்டுருமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி டாட்டா காமிச்சு போயிடுவார். இவர் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறாரு தன்னுடைய நூலில். என்ன அப்படின்னா, மயக்க நிலையில் இருந்து கொண்டிருக்கும் காலம் வரைதான் அவர்கள் பல காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். எப்போது மயக்க நிலையிலிருந்து விடுபடுகிறார்களோ அப்போது அவர்கள் வேறு வகையான மனிதர்களாக மாறி விடுவார்கள். பல விஷயங்களை பற்றி தீவிரமான ஆராய்ச்சியில் இறங்கி விடுவார்கள். அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஆன்மீக மனிதர்கள், உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள், உயர்ந்த அதிகாரிகள், இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இவங்க எல்லாருமே எப்படின்னா மக்களை இதே போல்
மயக்க நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதான் அவங்களுடைய எப்போதும் இருக்கக்கூடிய விருப்பம். மக்களை இதே மாதிரியே சிந்திக்கும் ஆற்றல் இல்லாதவர்களாக, சிந்திக்கக்கூடிய நிலையில் இல்லாதவர்களாக எப்போதும் வைத்திருக்க வேண்டும். எப்படி அவன் போதையில் சிக்கி ஒரு போதை நிலையிலேயே இந்த மணமகன் இருக்கிறானோ அதே போலத்தான் அப்படிப்பட்ட மயக்க நிலையிலேயே உங்களை இவர்கள் வைத்திருப்பார்கள். ஆன்மீக மனிதர்கள் கடவுள்களுடைய பெயர்கள் பலவற்றையும் கூறி இந்த கடவுள்கள் உங்களை மிக உயரத்தில் வைத்திருப்பார்கள், உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள், உங்களை சொர்க்கத்திற்கு நிகரான மாந்தர்களாக இந்த உலகத்தில் உலாவ வைப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கைகளை உங்களுக்கு இந்த கடவுள்கள் அனைவரும் தருவார்கள் அப்படின்றது மாதிரியே சொல்லி அவங்க அவங்களுடைய பொழப்பை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. உங்களை நம்ப வைத்து உங்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை உண்டாக்கி, இந்த நம்பிக்கைகளையும் இப்படிப்பட்ட அறிவிப்புகளையும் கூறி உங்களை மயக்க நிலையில் வைத்திருந்தால்தான் அவர்கள் பிழைக்க முடியும், அவர்களுடைய பொழப்பு நடக்கும். எப்படி இந்த பொண்ணு சொல்கிறாள்ல, அந்த போதை தெளிஞ்சாச்சு அப்படின்னா அவர் என்னை கல்யாணமே பண்ண மாட்டார், அவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவார், சிந்திக்க ஆரம்பிச்சிருவார், இந்த தேவாலயம் பக்கமே அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்ல, அதுதான் உண்மை. அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை, இந்த மணமகனுடைய நிலை எப்படி போதையில் இருக்கக்கூடிய நிலையில் அவன் இருக்கிறானோ அதே போன்ற மயக்க நிலையில்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். சமூகம் அப்படித்தான் இருக்கிறது, சமூகம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் மத அமைப்புகளில் உயர்ந்த பீடத்தில் இருப்பவர்களும் நினைத்து அப்படிப்பட்ட சமூகத்தை தங்களுக்கு முன்னால் அவர்கள் படைத்திருக்கிறார்கள், இருக்க செய்திருக்கிறார்கள். என்னைக்காவது இந்த உலகம் அந்த போத நிலையிலிருந்து மயக்க நிலையிலிருந்து விடுபட்டால் தங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டாகும் என்று அவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலை தங்களுக்கு நேர்வதை அவர்கள் விரும்புவார்களா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன் ஓஷோவுக்குரியதை, இப்படிப்பட்ட மயக்க நிலையிலேயே போதை நிலையிலேயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கலாமா? நீங்கள் அவற்றிலிருந்து விடுபட்டு சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக ஆக வேண்டாமா? ஆழமாக சிந்தியுங்கள்.